ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெசியல் எம்ஓஎன்யூ. இன்றைக்கி நம்ம என்ன கேம் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் பியர் அட்வென்ச்சர் அப்படின்ற கேமை தான் நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம புது இடத்த அன்லாக் பண்ணியிருக்கோம் காய்ஸ். சொல்ல மாறேன்ட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னாக்கா, இவனை நான் வாங்கியிருக்கேன், அதனால நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பார்க்காதீங்க. அதை வச்சு நம்ம அந்த காசு வாங்கினோம்ல காய்ஸ், அதை வச்சு தான் காய்ஸ் நான் இந்த கேரக்டர் மாதிரி வாங்கினேன். இது கேரக்டர் எங்கே போய் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே இருக்குல்ல, இங்கே ஒரு இடம் இருக்குது காய்ஸ். இந்த இடத்துல போய் நின்னீங்கனாக்கா இந்த மாதிரி வரும். உடம்பு, ஹெட்டு, அப்புறமாக்கா பாடி, அப்புறமாக்கா பின்னாடி இருக்கிற கோழி குஞ்சு பேகு, அது மாதிரி எல்லாமே நம்ம வாங்க முடியும் காய்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஓப்பன் ஷாப்புன்னு இருக்குது பாருங்கள், அங்கே தான் போய் வாங்க முடியும். நான் இப்போதைக்கு இந்த ஜெல்லி பாடியை தான் வாங்கியிருக்கேன். ஹெட்டு இந்த ஹெட்டு வாங்கியிருக்கேன். கோழி குஞ்சோட இந்த பேக்காக வாங்கியிருக்கேன். அதாவது இது என்னன்னு தெரில, பரவாயில்ல. இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக கலெக்ஷன் வரல, நாளைக்கு தான் கலெக்ஷன் வரும். அதனால ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி மாறும் காய்ஸ். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி, இன்னொரு நாளைக்கு இன்னொரு மாதிரி, அந்த மாதிரி வரும். அதனால நீங்கள் இதை சீக்கிரமாக்கா வாங்கிறது பிடிச்சதை வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம ரியல் கேம், அதாவது உள்ளே இருக்கிற கேமுக்கு போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இது பண்ண போகிறோம். இது மேலே ஏறிட்டு இப்போ எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்னோ வேலி அப்படின்ற இதுக்கு தான் போகணும். ஸ்னோ வேலினா என்னதுடா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது ஒரு இடத்துல நம்ம இந்த மாதிரி ஸ்னோவாக இருக்குல்ல, அங்கே போய் சில பேரை காப்பாற்றணும். அதுக்கு தான் காய்ஸ் நம்ம போயின்னுக்குறோம். ஓகேவா? இப்போ பாருங்களேன், கொஞ்சம் இருங்க. இப்போ இந்த மாதிரி பல்ட்டி அடிச்சுட்டு இப்போ பாருங்கள், ஒரு காமெடியான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பண்ணுறான். பி அழுத்துனாக்கா பாருங்களேன், அந்த பென்குயின் மாதிரியே போகிறாங்க காய்ஸ், அப்படியே சறுக்கின்னு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, அது அந்த இடத்துக்கு தாண்டி போனாக்கா தண்ணி, அதாவது இந்த இடம் மட்டும்தான் ஸ்னோவாக இருக்குன்ற காரணத்தினால அதுக்கு பக்கத்தில் நார்மலாக ஆறு ஓடுது, இங்கே மட்டும் ஸ்னோவாக இருக்குது. இப்போ நம்ம கேமுக்குள்ளே, அதாவது ஸ்னோ வேலிக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம போயின்னுக்குறோம். ஜம்ப் பண்ணுவான் பாருங்கள், ஃபா. ஓகே, நிறைய பேருக்கு இந்த ஃபா பிடிக்கலனாக்கா கமெண்டில் சொல்லுங்கள், நான் இனிமேல் சொல்ல மாட்டேன். ஓகே காய்ஸ், நான் ஃபஸ்ட்டே ஒருத்தனை பார்த்துட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள், போகலாம் நம்ம. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 3 பேரை, அதாவது முன்னாடி இருந்த மாதிரியே தான் 3 பேரை காப்பாற்றினாக்கா நமக்கு ஒரு இது போர்ட்டல், அதாவது பாஸ் ஃபைட் வரும். எந்த பாஸ் வர போகிறோன்னு தெரில, போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காசு இருக்குது காய்ஸ். இது ஏதோ விளையாடுற மாதிரி அந்த இடம் மாதிரி காய்ஸ். ஓகே, இவன்கிட்ட பேசுவோம். பேசுனதில் இவன் என்ன சொன்னான்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்னோ இருக்குமா காய்ஸ், இந்த ஸ்னோ ஏரியாவில் ஒரு பியர் இருக்குமா, அது கரடி. அந்த கரடி அந்த ஸ்னோக்குள்ளேருந்து அட்டாக் பண்ணுமா. சரி வாங்க, நம்ம இதில் ஆடலாம். கரெக்டாக போயிடணும். போயிடுறா, போயிட்டேன். இன்னொன்னையும் எடுத்தாச்சு. அப்படியே படாமல் இப்படி போயிட்டு மறுபடியும் ஐயோ பட்டுடுச்சே, ஒரு எழுத்து போச்சு காய்ஸ். பரவாயில்ல, நம்ம இன்னொரு வாட்டி பண்ணி வந்துட்டோம். இந்த ஃபேஸ் நல்லா இருந்துச்சுனாக்கா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அதே மாதிரி நிறைய காசு சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஃபேஸை உருவாக்கலாம். ஃபேஸ் மீன்ஸ் இந்த மாதிரி கெட்டப். இதே மாதிரி ஒரு க்ரீன் கலர் ஜெல்லி மேன் இருக்கான். நம்ம ஃபஸ்ட்டு ஹெல்த் ஏற்றிப்போம். இவங்கிட்டலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம காசு எடுத்துகிட்டு சீக்கிரமாக போயிடுவோம். ஓகே, போயிட்டே இருக்கேன் காய்ஸ். இங்கே 4 பக்கமும் காசு இருக்குது. நம்ம அப்படியே போயிடுவோம். இவங்கிட்டலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் கேமை எப்போ முடிக்கிறது? ஓகே, இங்கே நிறைய காசு இருக்கே காய்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, அந்த செடியை வச்சு ஏறுற மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி நமக்கு இங்கே கல் வச்சு ஏறுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த பக்கம் தாவி கொடுக்கணுமா? அடாடாடாடா, சரி குதிப்போம். யாருக்கிட்ட இங்கே ஒரு குகை இருக்குது. எப்படியா இருந்தாலும் இங்கே ஒரு கரடி இருப்பான்.
கரடிக்கு பக்கத்துலேயே கொடுத்துருப்பானுங்கன்னு நினச்சேன். பட் இந்த கரடிக்கு கொடுக்கல. இஸ் ஓகே, நம்ம போவோம். ஜம்ப் பண்ணி கீயும் எடுத்தாச்சு. இங்கே தாங்க கீ இருந்திருக்கு. நான் நினச்ச மாதிரி இங்கே ஏன்னாக்கா இப்படி இங்கே வெளியே இல்லை, எப்படி பார்த்தாலும் இங்கே தான் கீ இருக்கணும். அதனால தான் நான் ஐயோ கைஸ் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு இது எழுத்து போயிடுச்சு. இவன் கரடிக்கு கரடியை மாஸ் போட்டிருக்கான். ஐயோ போச்சு காய்ஸ். ஐயோ வெறுப்பாகுது காய்ஸ். இஸ் ஓகே, நான் இந்த இடத்த கட் பண்ணிக்கிறேன் காய்ஸ். நான் திரும்ப வந்துட்டேன், இந்த பியர் கிட்ட வந்துட்டேன். நான் சாவி ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதனால் இவன் காப்பாற்றியாச்சு. ஆஹா எழுத்து போச்சு காய்ஸ், ஒரு எழுத்து தானே, பரவாயில்ல. இஸ் ஓகே காய்ஸ், நம்ம இப்போ போயிட்டு மீதி இருக்கிற 2 பேர் எங்கே இருக்காங்களோ போய் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இங்கே ஏதோ ஏறுற மாதிரி இருக்குது. இங்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐயோ இங்கே ஸ்னோஸ் இருக்குது. எவனா இருக்கான்னு காய்ஸ். ஒரு பியரை லாக் பண்ணி வச்சுருக்கானுங்க. அது பண்ணணுன்னா பசில் பண்ணணுமா. நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, அதனால நம்ம பசில் பண்ண வேணாம் காய்ஸ். அப்படியே நம்ம இந்த கரடி விட்டு இங்கே எக்கச்சக்கமாக கரடி இருப்பாங்களே, அந்த கரடியில் எவனோ ஒருத்தனை போய் பார்ப்போம். அடங்கொய்யான மரத்து மேலே ஏறலான்னு பார்த்தேன் காய்ஸ். மரத்து மேலே ஏற முடியல. நான் இங்கெல்லாம் எடுக்கலை, ஏன்னாக்கா ஃபஸ்ட்லேருந்து வந்தேன்ல, அதான் காய்ஸ் தோற்றுட்டு மறுபடியும் வந்தேன்ல, அதனால. ஓகே இங்கே ஏதோ போட்டிருக்கேன், என்னத்துக்கு இந்த மாதிரி மேலே ஏறிருக்கு. ஓகே போவோம். ஓகே இங்கே தான் காய்ஸ் ஒருத்தர் இருக்கான், நம்ம பார்த்துருக்கோம். சாவி ஏதோ இருக்குது தெரிதா, அங்கே இருக்குது காய்ஸ். ஆஹா ஏதோ அட்டாக் பண்ணுது காய்ஸ் நம்மளை. கீழே பார்த்தீங்களா, அங்கே வெளியே ஒரு ஐயோ அது பேர் என்ன, மான் மாதிரி ஒன்று இருந்துச்சுல. ஐயோ இங்கே வேறு மான் வந்து சொல்லிச்சுல, அந்த பனிலேருந்து ஒன்று அட்டாக் பண்ணுன்ட்டு, அது இவங்க தான் போல். ஐயோ கீழே வந்துட்டேனே, போயிடு. சாவியை அந்த கோழி குஞ்சு பிடிச்சிக்கிச்சு. இங்கே பார்த்தீங்களா கீழே எத்தனை பேர் இருக்கானுங்க, நம்ம அப்படியே குதிப்போம். ஐயோ அட்டாக் பண்ணாதீங்களா காய்ஸ். இப்போ நம்ம எனக்கு ஒன்று, ஆஹா இங்கேயோ இருக்கானுங்க. எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ நம்ம காப்பாற்றும் போது அட்டாக் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும், அவ்வளோதான் எழுத்து போயிடும். ஆஹா அட்டாக் பண்ணிச்சு, சொன்ன மாதிரியே அட்டாக். அப்போடா காய்ஸ் கஷ்டப்பட்டு தாண்டி வந்துட்டேன். இப்போதைக்கு நம்ம 2 பேரை காப்பாற்றிருக்கோம். இப்போ எழுத்து எடுத்துகிட்டு நம்ம இப்படியே மேலே ஒரு வழி போகுதுல, அங்கே போவோம். பார்த்து குதிரா, கீழே ஊந்துடக்கூடாது. அப்படி தான். எஸ் காய்ஸ் நம்ம குதிச்சிட்டோம். ஓகே நம்ம மேலே போக போகிறோம், வாங்க போகலாம். அப்படி தான் குடிக்கணும். எப்படி காய்ஸ் நான் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உடம்பு பாருங்கள் காய்ஸ், நல்லா இருக்குல்ல, ஜெல்லி மாதிரி. அங்கே இருக்கான் பாருங்கள் ஒருத்தன், அங்கே இருக்கான். ஃபஸ்ட்டே பார்த்துட்டா உன்னை, இப்போ தாண்டா வந்து காப்பாற்ற போகிறேன். காய்ஸ் இவனை காப்பாற்றிட்ட பேருக்கு பாஸ் ஃபைட் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம பாஸ் ஃபைட்டை முடிச்சுட்டு இந்த ஏரியாவை விட்டே காலி பண்ணிட்டு போகணும். மேலே பார்த்துட்டேன் காய்ஸ், ஏற்கனவே சாவி அங்கேருந்து பார்த்துட்டேன், மேலேயே இருக்கு அவன் சாவி. ஓகே இவனையும் காப்பாற்றியாச்சு. இப்போ அந்த கேட் ஓப்பன் ஆக போகுது, நம்ம அங்கே போகணும். வாங்க கீழே போகலாம். ஆஹா இங்கேருந்து எப்படா போகிறது, வாங்க சரி சுற்றி பார்த்துட்டு போவோம். ஆஹா இவனுங்க இருக்கானுங்க. போடு சாக மாட்டேங்கிறான் காய்ஸ். 2 வாட்டி குச்சேன், அப்போ 2 வாட்டி அடிக்கணுமா. டங்கையான காய்ஸ் எழுத்து எடுக்கணும், எழுத்தாச்சு. போடு. ஆஹா ஒருத்தர் சுற்றுறான். ஆஹா காய்ஸ் நீங்கள் வரும்போது உஷாராக வாங்க, இந்த மாதிரி இருந்தானுங்கன்னா. அதான் அந்த ஐயோ வாயில் வேற வரமாட்டேங்குது காய்ஸ். சரி ஏதோ ஒன்று, இந்த எதிரிங்கெல்லாம் இருக்கும்போது எப்படி பிடிச்ச மாதிரிங்க பேசினுக்கு இந்த கேப்பில் இவனுங்கெல்லாம் வரானுங்களே காய்ஸ். அப்போ நீங்கள் 2 டைம் அடிக்கணும், எல்லாருமே எல்லாம் இல்லை, இவனுங்க மட்டும் குத்து மதிப்பா இன்னொருத்தன். காய்ஸ் இந்த மாதிரி வரும்போது நீங்கள் 2 வாட்டி அடிக்கணும், அதனால் 2 பி அழுத்துங்க, அப்போ தான் கரெக்ட். ஆஹா இங்கே பார்த்தீங்களா, ஐயோ இவன் பேர் வேறு தெரியல, ஏதோ ஒன்று பென்குயின்னு. சரி வாங்க உள்ளே போகலாம். உள்ளே எந்த பென்குயினும் இல்லை. சரி இங்கே யார் பென்குயின் இருக்காங்க காய்ஸ். பென்குயின் தானே போட்டு தலை வேண்டியது. ஆஹா குதிக்கிறானே. டேய் எழுத்து காலி பண்ணிட்டாங்க சொன்னேன். சாவுடா சாவு காய்ஸ். நான் வந்து
பி கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக ஏ கிளிக் பண்ணிட்டேன், அதனால தான் ஜம்ப் அடிச்சிட்டான். ஓகே நம்ம இப்போ போகணும். இது இருங்க 3 பேர் இருக்கானுங்க, எவனும் பார்க்காத மாதிரி நம்ம மேலே வந்துட்டோம். இருங்க அப்படியே அங்கே ஏதோ இருக்குது. ஐயோ காய்ஸ், நாங்கள் ஏதோ இருக்குதுன்னு ஜம்ப் பண்ணி பார்க்கலான்னு வந்தேன். இங்கே பார்த்தா இவனுங்க வேறு இருக்கானுங்க. ஆஹா 2 வாட்டி அடிக்கிறதுக்கு பதிலாக 1 வாட்டி அடிச்சு எழுத்துக்கு பண்ணிட்டானுங்களே. சரி வாங்க, இங்கே ஒரு இது இருக்குது, எழுத்து பிடிச்சிப்போம். இங்கே ஏதோ கொகை மாதிரி போகுது. ஆஹா இது லாக்கில் இருக்குது காய்ஸ், இது ஓப்பன் பண்ண முடியாது போல். சரி வாங்க போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ இது மேலே ஏறலாம்னு பார்த்தேன். சரி விடுங்க, என்ன பண்ணுறது, அப்படியே போவோம். பாஸ் ஃபைட் தான் காய்ஸ் நம்ம இப்போ போக போகிறோம். ஒருத்தன் இங்கே பாருங்க காய்ஸ், நான் இப்படி பண்ணாக்கா இடிச்சுக்கணும். சரி வாங்க நம்ம போவோம் சீக்கிரம். இங்கே பாருங்கள் பென்குயின்னு பாருங்களேன், பென்குயின் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு காய்ஸ். கீழே ஸ்விம்மிங் பண்ணியிருக்கும் போல். ஸ்விம்மிங் பண்ணியிருக்கும் போது ரொம்ப பனி இது வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்ருக்கோம் போல். இட்ஸ் ஓகே, நம்ம போவோம் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு. எங்கடா அது காய்ஸ், அந்த ஜெயில் மாதிரி இந்த இடத்த காணோம். அது ஒரு இது காய்ஸ், பார்த்துட்டேன், அது ஒரு இது. ஓகே நம்ம அங்கே போகலாம். ஆஹா இங்கே வேறு அனுப்பி இருக்கே, இது வேறு அடிக்கும். போய்டு காய்ஸ், நம்ம இங்கே தான் போகணும். இங்கே ஒரு பியர் இருக்கு. ஆஹா ஐயோ வாய் வேறு. ஆஹா இங்கே ஏதோ செஸ்ட் இருக்குதுன்னு பார்க்க வந்தேன். சரி ஓகே விடுங்க, அதுக்குள்ளே ஏதோ கிடச்சிச்சு. இவன் தான் காய்ஸ் பாஸு, நம்ம ஆடுவோம். ஆஹா டே என்னடா ஃபஸ்ட் எடுத்ததுமே அடாங்கொய்யாட காய்ஸ், இவன் இது போட்டே நான் சாவடிக்கிறானே. ஐயோ ஜம்பேன் யார்கிட்டடே, நாங்கள் தான் அந்த காலத்துலேயே ஜம்பிங் ஸ்கைலாம் பண்ணவேனுங்க. யார்கிட்ட காய்ஸ், அந்த பாலில் தான் காய்ஸ் நம்மளுக்கு ஒரு எழுத்து போச்சு. சுற்றுறான், தலை சுற்றுதா காய்ஸ். இவன் டயர்டானாக்கா அடிக்கணுமா. டே அடங்கொய்யால எழுத்து காலி பண்ணிட்டாடே. ஆஹா கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா கூட காலியாக இருப்போம் காய்ஸ். ஏன்டா ஏன் உனக்கு இன்னும் கொலவேரி காய்ஸ். ஸ்பீடாக பண்ணுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஸ்பீடாக பண்ணுறானா இல்லையா, ஸ்பீடாக தான் காய்ஸ் பண்ணுறாங்க பாருங்கப்பா. வச்சு காய்ஸ் இட்ஸ் ஓகே, மறுபடியும் நம்ம வருவோம். மறுபடியும் வந்து இவனை பொழந்து கட்டுவோம். என்ன பண்ணுறது காய்ஸ், தோத்துட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் எழுத்தை ஃபுல் பண்ணிவிட்டு வாங்க. பாஸ் ஃபைட்னாலே எழுத்து ஃபுல்லாக இருக்கணும் காய்ஸ். ஓகே நம்ம இப்போ பறந்து போயாச்சு, பறந்து செல்லுவோம் அப்படின்னு பறந்து போயாச்சு. ஓகே நம்ம இங்கே போயிட்டோம். இங்கே வந்துட்ட பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஒன்றும் பண்ண போட்டோம். எங்கடா அந்த வழி, இங்கே தான் காய்ஸ். இப்போ வந்து அனீபியை ஒரு போட்டுட்ட இப்போ வேலையை பார்ப்போம். ஓகே வந்தாச்சு காய்ஸ், இங்கே தான் பாஸ் ஃபைட் போட போகிறேன். வந்துட்டியாடா மறுபடியும் இந்த வாட்டி என்கிட்ட மாட்ட போகிற அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பார்ப்போம் யார்கிட்ட மாட்டுறா. ஐயோ இந்த தேனில் வேற மாட்டிக்கணும் காய்ஸ். ஓகே ஜம்ப்பு எப்படி அப்படியே ஜம்ப்பு காய்ஸ். இதெல்லாம் தாண்டிடலாம். அந்த பால் வருது பாருங்கள், தாண்டிட்டேனே. அங்கே போடா. இப்போ ஒரு போடு அவ்வளோதான் காய்ஸ். ஐயோ தேன் கால் வச்சு எங்கெங்கேயோ போகிறேனே. ஐயோ 2 எழுத்து குறைச்சி விட்டான். இங்கே வேறு எழுத்து இல்லை காய்ஸ். ஓகே ரீட்ரை பண்ணுவோம். ஓகே காய்ஸ். இப்போ பாருங்க ஃபுல் ஃபயரோடு வரேன். ஃபயருமா ஃபுல் ஃபயரோட வரேன் காய்ஸ். இப்போ பாருங்கள் அந்த அணியா பி கொடுக்குமா. அணியை கொடுத்ததே பர்பிள் கலரான். இது வந்து காவல் காத்துனுக்கு தான். சோஜே ஐயோ மறுபடியும். ஓகே ஜம்பே போடா யாருக்கிட்ட. நாங்கள்லாம் தண்ணிக்குள்ளேயே டைவ் அடிப்போம். தண்ணிக்குள்ளே எப்படா டைவ் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி தான். ஓகே மறுபடியும் பால் தூக்கி போடுறான். ஆஹா தேன் கூட்டில் மாட்டிக்கினேன்டா டேய், உன்னை விட மாட்டேன்டா. அடிங்க என்னையே கை வைக்கிற நீ காய்ஸ். இவனுக்கும் 3 எழுத்து, நம்மளுக்கும் 3 எழுத்து. இந்த கேமில்
ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க காய்ஸ். அது என்னன்னாக்கா, இவனுக்கும் 3 ஹெல்த்து, நம்மளுக்கும் 3 ஹெல்த்து. இவன் பாஸ் இல்லை, நம்மளும் பாஸ் இல்லை, 2 பேரும் பாஸ் இல்லை காய்ஸ். 2 பேருக்கும் ஈக்குவல் பவர் தான் அப்படின்ற மாதிரி தான். பட் இவன் நிறைய வாட்டி அடிப்பான், அவ்வளோதான். இவன் டயர்டானால் மட்டும்தான் நம்ம அடிக்கணும் காய்ஸ். நீங்கள் சொல்கிற இந்த கேப்பில் நான் 2 வாட்டி அந்த பால்லேருந்து தப்பிச்சிட்டேன். ஓகே, மறுபடியும் பால். ஐயோ மாட்டிக்கினே, டேமிட், மறுபடியும் வருவில்ல. ஓகே காய்ஸ், நாங்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு ஐயோ நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஃபாஸ்ட்டாக போடுறோம் பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறோம் பாருங்கள், வந்துக்கிட்டே இருக்குது. அடேங்க ஐயா, என்கிட்ட நீ மாட்டாமல போயிடுவேன். மாட்டிக்கினான் காய்ஸ். ஓடு காய்ஸ், படுத்துட்டான். யாரா இந்த பர்பிள் கரடி? பர்பிள் கரடி வந்து பார்த்துட்டு போகுது. அதே தான் காய்ஸ் இந்த கோழி குஞ்சு சொல்லுது. ஓகே, நம்மளுக்கு கீ கிடச்சிச்சா, இவனை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் வாங்க. ஓகே, நம்ம காய்ஸ் நான் அடிக்க தூங்கினுக்கிறான் பாருங்கள், தூங்கினுக்கிறான் வந்து பாருங்க, தூங்கினுக்கிறான். நீ நான் அடிக்க நீ தூங்கினுக்கிற, அப்போ நீ சாக மாட்ட. ஓகே காய்ஸ், நம்ம போய் இவனை ஃபஸ்ட்டு காப்பாற்றிடலாம் காய்ஸ். இதோட நம்ம இந்த இடத்தையும் முடிச்சிடும், அதாவது பார்ட் 2வும் முடிஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதுன்ற மாதிரி இந்த வாட்டி நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா, கஷ்டப்பட்டு 3வது ட்ரையில் தான் காய்ஸ் நம்ம இந்த அந்த பாஸ்கிட்டேயே நம்ம 3வது ட்ரையில் தான் காய்ஸ் நம்ம வின் ஆகியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் இடம் இந்த லாக் ஆகிருக்கு. ஆனால் இது 4th பார்ட், ஏன்னாக்கா இது 4th அன்லாக் ஏரியா. எப்படா சொல்கிற, இதுதான்ற 3வது இடம் அன்லாக் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. 3வது இடம் இப்போ பாருங்கள், இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், அப்படியே ஒரு ஜம்ப்பு போடு. இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா, இதுதான் காய்ஸ் 3வது ஏரியா. நான் இதை ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சிட்ட பேருக்கு தான் அன்லாக் ஆச்சு. ஏன்னாக்கா நம்ம 7 பேரை காப்பாற்றிருந்தோம்ல. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு வாட்டி போய் ஆடும்போது நமக்கு காசு வந்துச்சு. அந்த காசை வச்சு ஒருத்தனை காப்பாற்றினேன். 150 ரூபா கொடுத்து காப்பாற்றணுமா. நான் ஒரு ரியல் காசு இல்லை, இந்த கேம் காசு, அதை வச்சு நான் காப்பாற்றினேன். அதனால வச்சு காப்பாற்றினேன் காய்ஸ். அதனால இது வந்துச்சு. நம்ம இந்த வீடியோவை முடிக்க போகிறோம் காய்ஸ். பாய் 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 பாய்.